ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்டிடியூடு ஸோ இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிக் பை கூகுள் அப்படிங்கிற ஆப்பு. இது ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராப்ளம் சால்வர். அதாவது இந்த ஆப்புக்கிட்ட நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதுக்கான சொல்யூஷனை இந்த ஆப் வந்து கொடுத்துரும். ஸோ அதுதான் அந்த ஆப்போட பெனிஃபிட்டு. சொல்யூஷன் கொடுக்கும், இல்லை எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். கேமரா தான் ஓப்பன் ஆகும். கேமராவை ஆன் பண்ணோன்னே ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்க. இப்போ ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேத் கொஸ்டின் இருக்குது. x² - 3x + 2 = 0 அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை இந்த ஆப் வந்து கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாருங்கள், இதில் என்ன வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கொஸ்டின் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு சால்வ், எப்படி என்னென்ன ஸ்டெப்லாம் என்னென்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுது. அது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா கேமரா தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. சரியா? கேமரா தான் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. சரியா? ஓகே. உங்களுக்கு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஃபோட்டோ எடுத்தால் போதும். இல்லை ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கேமரா, கீழே 2 இருக்கும். சர்ச் இருக்கும், டைப் பண்ணுற ஆப்ஷன். ஸோ டைப் அ கொஸ்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டினை டைப் பண்ணுறதுனா மேனுவலாக அந்த ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஆன்சர் சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். cos 90 டிகிரி, ஓகேங்களா, அதோட வேல்யூ கேட்குறேன். cos 90 டிகிரியோட வேல்யூ கொடுத்து கீழே சென்ட் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா cos 90 வந்து 0 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ அதோட ஆன்சர் வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளைனர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அந்த 0 வந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைனர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னு வைங்களேன், வெப்சைட்ஸ் எல்லாம் ஒரு சில வெப்சைட்ஸில் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்தெந்த வெப்சைட்லலாம் பதில் இருக்கோ அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே இங்கே வந்துடும். ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. பைஜூஸு, கியூமேத்து, ஆகாஷ் அப்படிங்கிற வெப்சைட்லலாம் அதுக்கு பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கேள்வியாக இருக்கட்டும், இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்கட்டும், எதை வேணால் நீங்கள் கேட்கலாம். சரியா? இது டைப்பிங்கு. அதே மாதிரி கேமராவில் ஒன்றும் இல்லை, எந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் வேணுமோ அந்த கொஸ்டின், மேத்தாக இருக்கட்டும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. சரியா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ கரெக்டாக அந்த நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டினை மட்டும் க்ராப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதில் வந்துடும். ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும். ஸோ கரெக்டாக க்ராப் மட்டும் செட் பண்ணிவிட்டு கோன்னு கொடுத்துட்டேன். கோன்னு கொடுத்தோன்னே அனலைசிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது லோடாகி முடித்தோடனே அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து வந்துடும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு பதில் இல்லாட்டியும் கீழே பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கு பதில் இருக்கோ அது வந்துடுச்சு. textbook.com, இன்டர்வியூ மேனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ்லலாம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ இங்கேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு இதுவே டீட்டெயில்ஸாக ஆன்சர் சொல்லிடும். ஒருவேளை ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ், யூடியூப்பில் இருக்க வீடியோ லிங்க்கோ இல்லை வெப்சைட்டோட லிங்க்கோ கொடுத்துரும். ஸோ அப்படி ஒரு அருமையான ஆப்பு. இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு ஆப் இருக்குது, மேக்ஸில் ஒரு டவுட் இருக்குது, எனக்கு சடனாக ஆன்சர் தெரில அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டீச்சர் மாதிரி எனி டைம் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.